வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 3. ராதா தனது சமையற்கலையில் போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசை பெற்றார். ராதா தனது பேரில் ஒரு ஹோட்டல் ஒன்றை ஆரம்பித்தால் அதில் பெரிய கூட்டம் ஆரம்பித்தது. ராதா ஹோட்டலில் ரொம்ப ஆர்வத்துடன் விருப்பத்துடன் மக்கள் விரும்பி சாப்பிட ஆரம்பித்தார். ராதா மக்களுக்காண்டி பார்த்து பார்த்து சமையல் செய்து ரசித்து ருசித்து செய்ய ஆரம்பித்தாள். குழந்தைகளுக்கு மட்டுமில்லாமல் பெரியவர்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்காண்டி கேக் போன்ற சாக்லேட் கேக் போன்ற அனைத்து பேக்கரி ஐட்டங்களை ரொம்ப சுவையாகவும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பித்தார் ராதா. ராதாக்கென்று அதில் நிறைய வருமானம் வந்து குவிந்துள்ளது. ராதா அதற்காண்டி ஏதாவது பண்ண வேண்டும் என்று மக்களுக்காண்டி எதுவும் பண்ண வேண்டும் என்று யோசனை இருந்தபோது சமையல் போட்டி நடைபெறுகிறது என்று அவளுக்கு ஒரு தகவல் வரும்போது ராதா அதில் பயன்படுத்த வேண்டும் என்று தனது சமையல் கலையில் முன்னேற்றம் இன்னும் அடைய வேண்டும் என்று ராதா அந்த சமையல் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு இருந்தார். ராதா தனது சமையல் கலையின் மூலம் நல்ல வருமானம் வருகிறது என்று யோசனை இருந்தபோது அதை நாம் முன்னேற்றம் இன்னும் அடைய வேண்டும் என்று தன் சிந்தனையை அம்மாவிடம் ராதா கூற ஆரம்பித்தார். ராதா, அம்மா, இந்த போட்டி நீ கலந்து கொண்டு வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் என்று தனது போட்டிக்கு தயார்படுத்திக் கொள் என்று ராதா அம்மா நம்பிக்கையுடன் ராதாவிடம் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். ராதா அந்த சமையல் போட்டியில் கலந்து கொள்ள தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். ராதா அந்த சமையல் கலையில் முதல் போட்டியாக தனக்கு ஒரு பிரியாணி செய்ய ஆரம்பித்தார். ராதா பிரியாணி செய்யும் போது மனமும் சுவையும் கலந்து வருகிறது. மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டனர். அவளை போன்று நிறையான போட்டியாளர்களும் பிரியாணி செய்ய ஆரம்பித்தார். ராதா அவர்களோடு பங்கு பெற்று சுவையாக செய்ய வேண்டும் என்று ராதா சுவையான பிரியாணி செய்ய ஆரம்பித்தார். அந்த முதல் போட்டியில் ராதா வெற்றி பெற்று அதுக்காண்டி தனது பரிசுகளை பெற்றுக்கொண்டார். ராதா முதல் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் இரண்டாவது போட்டிக்கு சென்றனர். ராதாவும் இரண்டாவது போட்டியில் சென்றார். இரண்டாவது போட்டியில் பீஸா, நூடுல்ஸ் போன்ற ஹெல்த்தி ஃபுட் அண்ட் அன்ஹெல்த்தி ஃபுட் செய்யும் போது அன்ஹெல்த்தி ஃபுட் ராதாவுக்கு வந்தபோது ராதா அதுக்காண்டி சமையல் செய்த போது அங்கே வேலை செய்கிறவர்கள் ராதாவிடம் கண்காணித்து கொண்டிருந்தார். ராதா அதை பார்த்து கொண்டு சுவையாக ரசித்து ருசித்து செய்ய ஆரம்பித்தார். இரண்டாவது போட்டியில் ராதா அதில் வெற்றி பெற்று இரண்டாவதுக்காண்டி வெற்றி பெற்று அதுக்கான பரிசுகளையும் பெற்றுக்கொண்டார். ராதா அதுக்காண்டி மூன்றாவது போட்டியிலும் கலந்து கொள்ள தயார் செய்து கொண்டு இருக்கிறாள். ராதா மூணாவது சுற்றில் செல்லும் போது ராதாவுக்கு விருப்பமானவை மீன் குழம்பு செய்ய வேண்டும் என்று அறிவித்தார்கள். ராதாவுக்கு அது கேட்டது ரொம்ப சந்தோஷம். மீன் குழம்பை நான் சுவையாக ரசித்து ருசித்து செய்வேன் என்று ராதா விருப்பத்துடன் மீன் குழம்பும் சாதமும் செய்ய ஆரம்பித்தார். மீன் குழம்பு செய்யும் போது அங்குள்ளவர்கள் மனமும் சுவையும் வருகிறது. ராதாவை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ராதாவைக்கு மீன் குழம்புக்கு அடிமையானவர்கள் யாரும் இல்லை. ராதா மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி ஒன்று என்று எல்லாருக்கும் உண்டு. ஆனால் மூன்றாவது சுற்றில் ராதாவை வெற்றி பெற்று அதுக்காண்டி பரிசுகளை பெற்றுக்கொண்டு ராதா சமையல் போட்டியில் கலந்து கொண்டு 3 சுற்றிலும் முதல் வெற்றியை பெற்றுக்கொண்டார். ராதா வெற்றியின் மூலமாக தனது சமையல் போட்டியின் கலையில் முதல் தலைவி, பெண் தலைவி என்று ராதாவுக்கு பட்டமும் கொடுத்து பரிசுகள், கோப்பைகள் அனைத்து ராதாவுக்கு கொடுக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டன. ராதா தனது சமையற்கலை மூலம் முன்னேற்றம் அடைந்து ராதாவின் தனது வெற்றியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சந்தோஷமாக இருந்து வருகிறாள். ராதா போன்று எந்த திறமையில் நமக்கு கலையில் அதிக ஆர்வம் ஒன்று கண்டுபிடித்து அந்த திறமையில் நம்மளும் வெற்றி பெற்று அதுக்காண்டி ஊக்கப்படுத்த வேண்டும், தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த கதையின் மூலம் இந்த கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராதா போன்று நம்மளும் வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்துகிறேன்.